நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேரும் ட்ரிப் ஒண்ணு பிளான் பண்றீங்க. அப்படி ட்ரிப் பிளான் பண்ணி ஒரு போட்ட ரென்ட்க்கு எடுத்து ஒரு ஐலேண்டுக்கு போறீங்க. அந்த ஐலேண்ட் வந்து ஒரு அழகா இருக்கு அப்படிங்கிறனால சும்மா யாருமே இல்ல. நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சு நீங்க உள்ள போனீங்கன்னா, முடிஞ்சுது. அங்க வந்து உங்கள சுத்தி 360 டிகிரில வந்து விஷம் நிறைஞ்ச ஒரு பாம்புகள்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்கள ஈஸியா கொத்தி, நீங்க அந்த போட் கரைய கடக்கறதுக்கு முன்னாடியே நீங்க செத்துருவீங்க. அந்த அளவுக்கு நெறைய கொத்து வாங்கிருவீங்க அதுக்குள்ள. ஏன்னா ஒரு கொத்து கொத்துனாலே அது கண்டிப்பா 1 மணி நேரத்துல செத்துருவாங்க. அப்படின்னா நீங்க நெறைய மல்டிபிள் டைம்ஸா கொத்து வாங்குனீங்கன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. அப்படி ஒரு ஐலாண்ட் இருக்கு. அதாவது அந்த ஐலாண்ட் ஃபுல்லாவே வந்து இந்த விஷம் நிறைஞ்ச பாம்புகள் மட்டும் தான் இப்போதைக்கு ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணியிருக்கு. அந்த ஈகோ சிஸ்டமே ஃபுல்லா பாம்பா தான் இருக்கு. அப்படி ஒரு ஐலாண்டோட பேர் தான் வந்து இல்ஹாடா குயிமாடா கிராண்டே அப்படிங்கிற ஒரு ஐலாண்டு. இந்த ஐலாண்ட் வந்து பிரேசிலோட மெயின்லேண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு 104 கிலோமீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்படி அந்த தீவுக்குள்ள வந்து நார்மலா போன யாருமே வந்து இது வரைக்கும் உயிரோட திரும்பி வந்ததே கிடையாது. அதாவது ரிட்டர்ன் வந்ததே கிடையாது. யாரு போனவங்க போனதுதான். அதுக்கப்புறம் அந்த 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 ஐலாண்டுக்கு பேரே வந்து ஒரு கிரேவ்யார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது போனா திரும்பி வரவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஐலாண்டு ஏன் ஃபுல்லா ஸ்னேக்காலே நினைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். ஏன்னா அப்பதான் வந்து இந்த ஐலாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிரேசில் கூடயே தான் அட்டாச் ஆயிருந்துச்சு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப வந்து இப்பெல்லாம் எப்படி நம்ம ஐஸ்பர்க் உருகுச்சுன்னா வந்து நிலமட்டம் உயரும், சென்னையெல்லாம் வந்து மூழ்கிடும் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அப்ப நடந்த அந்த எவல்யூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, பிரேசின் கூடயே அட்டாச் ஆயிருந்த அந்த லேண்ட் கவர் லேண்ட் மாஸ் ஏரியா வந்து தனியா பிரிக்கப்பட்டுருச்சு. கடல் மட்டம் உயர்ந்தனால கடல்லாம் மேல வந்து இந்த ஐலாண்ட் வந்து தனியா வந்துருச்சு. அப்படி மாட்டின அந்த ஐலாண்டுக்குள்ள மாட்டின ஸ்பீசிஸ்ல வந்து லேண்ட்ஸ்கேல் கோல்டன் லேண்ட்ஸ்கேட் அப்படிங்கிற அந்த வைப்பர் இருக்கு. வைப்பர் வகையை சேர்ந்த ஒரு பாம்பு இருக்கு. அந்த பாம்பு தான் வந்து இப்போதைக்கு அந்த டோட்டல் அந்த ஐலாண்டே வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு. ஆனா அப்படி அந்த பிரிக்கப்பட்ட டைம்ல வந்து கரெக்டா அந்த மேமல்ஸ்ல இருந்திருக்கு நிறைய பல்லி வகைகள், எலி வகைகள், அப்புறம் இன்னும் நிறைய இதே மாதிரி மேமல்ஸ்லாம் நிறைய மாட்டி இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையுமே வந்து இந்த பாம்புகள் வந்து வேட்டையாடி முடிச்சிருச்சு. இப்போ ஒன்லி அந்த பாம்புகள் மட்டும்தான் அங்க இருக்கு. கூடவே இன்னொரு பாம்பு இருக்கு, மொசாம்பிக்ங்கிற ஒரு பாம்பு. அது வந்து இதளவுக்கு இந்த கோல்டன் லேண்ட்ஸ்கேட் அளவுக்கு வந்து வைப்பர் அந்த 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 அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாய்சன் கிடையாது. ஆனா அதுவும் இருக்கு. ஆனா வந்து இந்த கோல்டன் லேண்ட்ஸ்கேட் வைப்பர் இருக்குல்ல, இந்த வைப்பர் தான் வந்து டோட்டல் இதையுமே அந்த ஐலாண்டையே வந்து ஆண்டுகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அங்க யாரு வந்தாலும் சரி அந்த கரை இருக்குல்ல, அந்த கரையிலிருந்து அந்த டோட்டல் ஐலாண்டையுமே அதுதான் சூழ்ந்து இருக்கு. நீ எங்க கால் வச்சீங்கன்னா அந்த ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து கண்டிப்பா ஒரு கோல்டன் லேண்ட்ஸ்கேட் வைப்பர் இருக்கும். நான் சொன்னேன்ல அந்த கோல்டன் லேண்ட்ஸ்கேட் வைப்பர், அந்த வைப்பர் வந்து இப்போ கரண்டா வந்து ஒரு 4,000 வைப்பர் இருக்கு அந்த ஐலாண்ட்ல. அதோட வெனம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான வெனம். அதே மாதிரி மெடிக்கலுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு வெனமும் கூட. அதனால அதை வந்து யாரும் இப்போ அழிக்கவும் முடியாது. என்ன ஒரு 4,000 பாம்பு தான் இருக்குங்க. அது என்ன கம்மியான அமௌண்ட் தானே. இந்தியாலாம் அதை விட ஜாஸ்தியாகவே இருக்குமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்தியா அப்புறம் ஆப்பிரிக்காலாம் ஜாஸ்தியா இருக்குன்னு கேட்கலாம். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா இந்தியா ஆப்பிரிக்காலாம் வந்து ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. வெறும் அதோட அளவே வந்து பார்த்தீங்கன்னா 104 ஏக்கர் தான் மொத்தமே அதோட அளவு. ஸோ இந்த 104 ஏக்கர்ல வந்து 4,000 பாம்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட். அதுவும் இல்லாமல் அது வந்து டே பை டே பெருகிட்டே போகுது. அதனால வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட்டா தான் அது தெரியும். நீங்க கால் வச்சீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு பாம்பு கண்டிப்பா இருக்கும். அப்படி அந்த தீவுல அந்த பாம்பு மட்டும் தான் இருக்குன்னா, அப்ப அது உணவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது உணவுக்குலாம் வந்து அதோட சொந்த இனத்தையே சாப்பிடும். இல்லாட்டி அந்த மொசாம்பிக்ங்கிற ஒரு பாம்பு இருக்குல்ல, அதை கொண்டு சாப்பிடும். அப்படி இல்லாட்டி மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து இந்த ஐலாண்டுக்குலாம் எப்பெல்லாம் அந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்லாம் வருதோ அதெல்லாம் கொண்டு சாப்பிடும். அது எப்படி கொல்ல முடியும்? அதை இப்போ ஒரு பறவையை கொண்டுருச்சுன்னா, கொத்திருச்சுன்னா அது பறந்து போயிருமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா அப்படி இல்லை. இந்த லேண்ட்ஸ்கேட் வைப்பர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்ப இருக்கிற மெயின்லேண்ட் வைப்பரை விட ஒரு 5 டைம்ஸ் பெட்டர் வெனம் இருக்கு. அது வந்து கடந்த ஒரு 10,000 வருஷம் வந்து எவல்யூஷன் ஆயிட்டு வந்திருக்கு இந்த 5 டைம்ஸ் இந்த வெனம்ங்கிறத. ஸோ இப்போ கொத்துச்சுன்னா வந்து அந்த பறவை வந்து கொஞ்சம் ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்லேயே கூட விழுந்து செத்துரும். அதுக்கப்புறம் இது ஈஸியாக போய் அதை வேட்டையாடி சாப்பிட்ரும். அதாவது இன் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இப்போ மனுஷனை கொத்துச்சுன்னா 1 மணி நேரம் அப்படின்னா பறவை கொத்துச்சுன்னா வித்தின் 2 மினிட்ஸ் தான். ஏன்னா அது வந்து பறவை வந்து இத்தினோண்டு அளவு தான். அதனால சீக்கிரம் அதோட பிரெயினுக்கு விஷம் ஏறிடும். ஆனால் மனுஷனுக்கு அப்படி இல்லை, 1 மணி நேரம் வரைக்கும் டைம் இருக்கு. ஆனால் வந்து அதுவுமே ட்ரீட்மெண்ட் பார்க்கலன்னு சீக்கிரம் செத்துருவாங்க. இன்ஃபேக்ட் நீங்க பயந்துட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. ஒரு 40 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ளே செத்துருவீங்க. இந்த ஸ்னேக்ஸை சுற்றி ஒரு மித்து வேற இருக்கு. இந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் எப்படி இந்த ஐலாண்டுக்குள்ள வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பைரேட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இந்த கொள்ளையடிச்ச ட்ரெஷரி இதெல்லாம் வந்து இந்த ஐலாண்டுக்குள்ள தான் வச்சிருக்காங்க. இதை புதைச்சு வச்சிருக்காங்க. அதை காக்கறதுக்காக ஒரு 100 பாம்பை வந்து இந்த இதில் விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த 100 பாம்பு தான் பல்கி பிறகு இவ்வளோ பெருசாகிடுச்சு இந்த 150 வருஷத்துல அப்படின்னு சொல்லி ஒரு மித்து இருக்கு. ஆனால் அந்த மித்து வந்து உண்மை கிடையாது. இது ஆக்சுவலாக இந்த 10,000 வருஷம் இருக்குல்ல, அதான் வந்து ஒரிஜினல் ஸ்டோரி. அதுதான் அந்த 10,000 வருஷமா இந்த எவல்யூஷன் ஆகி வந்த பாம்பு தான் இங்க இவ்வளோ பெரிய ஐலாண்ட்ல இருக்கு. அதே மாதிரி இந்த ஐலாண்டுக்கு வந்து ஒரு 20 டைம் வந்து போயிட்டு வந்த ஒரு டாக்டர் ரிசர்ச்சர் இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து ஃபுல்லா அந்த ஐலாண்டை ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டோம். அவர் மட்டும் எப்படி போனான்னு கேட்குறீங்கன்னா, அவர் போயிருக்காரு எப்படின்னா ஃபுல் எக்யூப்டு. அதாவது இப்போ ஆஸ்ட்ரோனாட்ஸ்லாம் வந்து எப்படி ஒரு ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு இது வச்சிருக்காங்க, அதே மாதிரி
பாம்போட பல்லு வந்து நம்ம சதையை கிளிக்காத மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போவாங்க. இந்த மாதிரி சேஃப்டி ப்ரோட்டோக்கால் வந்து அப்ளை பண்ணால் மட்டும்தான் ரிசர்ச்சர்ஸே உள்ளே போக முடியும். அப்படி ஒரு சேஃப்டி ப்ரோட்டோக்கால்லாம் வந்து ஃபுல்லாக எக்யூப் பண்ணிட்டு உள்ளே போனவர் தான் வந்து பேர் வந்து மார்ஷலோ டுவார்டே. இவர் தான் வந்து அந்த ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காரு. அப்படி ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல வந்து அவர் தான் அந்த மித்தை உடைச்சார். இந்த பிரைவேட்ஸுங்கிற ஒரு இதே இல்லை, கான்செப்டே கிடையாது. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணதில் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸரி எதுவுமே கிடையாது, புதைச்சது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அப்பவே அது முற்றுப்புள்ளி வச்சுட்டார் அந்த ஒரு கதைக்கு. இந்த ஐலாண்ட்னால வந்து இந்த ஐலாண்டுக்கு மேலே வந்து ஒரு 2 டெத் கேஸ் வந்து ஃபேமஸாக இருக்கும். அதில் ஒன்று வந்து ஒரு ஃபார்மர் வந்து சும்மா அவரோட படகுல போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த ஐலாண்டு கிட்ட போய் மாட்டிக்கிட்டாருன்னா வாண்டடாக போய் மாட்டிக்கல, சும்மா டைம் பாஸ்க்காக சும்மா டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போறாரு, அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்படி போகும்போது ஒரு 10 அடி எடுத்து வச்சவர் அதுக்கப்புறம் அவர் கண்ணில் படுறது எல்லாமே அவரே பாம்பாக தான் இருக்கு. அவர் மிரண்டு போறாரு. ஏன்னா இவருக்கு வந்து பாம்புனா ஒரு ஆகவே ஆகாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. மிரண்டு போய் சரி திருப்பி போட்டுக்கே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது கரெக்டாக ஓடும்போது கரெக்டாக அவரே அறியாமல் ஏகப்பட்ட பாம்பு அவர் கை, கால், மூக்கு, மூஞ்சி, அவர் எங்கெங்க கடிக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் கடிச்சிருச்சு. ஏறத்தாழ ஒரு 30 கடி வாங்கியிருக்காரு. ஸோ அவர் கரெக்டாக போட் ஏறி உட்கார்றாரு, அவர் அப்பயே மயக்கி விழுகிறாரு, அங்கேயே செத்து போறாரு. எப்படி செத்து போறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட உடம்பு டோட்டலாக அழுகிருச்சு. ஏன்னா அத்தனை கடி வாங்கியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் அந்த படகு ஃபுல்லாகவே வந்து ரத்தமாக தான் இருக்கு. ஏன்னா அந்த பாம்பு கடிச்ச ரத்தம் நிறைய போகல, அதனால ரத்தம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரோட கிட்னி அழுகிருச்சு, எல்லாமே அழுகிருச்சு. அவ்வளோ கொடூரமாக செத்து போனார். அதை பார்த்து வந்து போர்ச்சுகீஸ் அந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஏன்னா இந்த இன்சிடென்ட் வந்து அந்த ஏர்லி 19s இருக்குல்ல, அந்த 1910 அந்த டைம்ல தான் நடந்துச்சு. அப்போ வந்து போர்ச்சுகீஸ் தான் வந்து பிரேசிலை வந்து கண்ட்ரோல்குள்ள வச்சிருந்துச்சு. அப்போ கவர்மெண்ட் இருந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இந்த ஐலாண்டை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேசில் ஸ்லேவ்ஸ் வந்து உள்ள இறக்குறாங்க. அப்படி இறக்கி அவங்க வந்து நெருப்பு பற்ற வச்சு இந்த ஐலாண்டை வந்து முழுசாக முடிச்சிருங்க, ஏன்னா இவங்க வந்து பனானா தோட்டத்தை வந்து நம்ம அமைக்க போகிறோம், சீக்கிரம் முடிச்சிருங்கன்னு சொல்லி ஸ்லேவரியை வந்து இறக்குனாங்க. ஆனால் அவங்க வந்து பற்ற வைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நெருப்பை. ஆனால் அப்படி அவங்க நெருப்பை பற்ற வச்ச கொஞ்ச நேரத்தில் வந்து அங்கே இருக்கிற அத்தனை பாம்பு இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து இவங்களை கொத்தி முடிச்சிருச்சு. அங்கிருந்து ஒருத்தர் கூட ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கப்புறமே வந்து அவங்க வந்து இந்த ஐலாண்டை அழிக்கிறத அந்த முயற்சியை வந்து கைவிட்டுட்டாங்க போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1910 வந்து போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் வந்து இந்த ஐலாண்டில் மேலே வந்து ஒரு லைட் ஹவுஸ் கட்டுறாங்க. அந்த லைட் ஹவுஸை பராமரிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆளை போடுறாங்க. அவர் வந்து அவரோட ஃபேமிலியை கூப்பிட்டு போய் அந்த இதில் இருக்காரு. ஒரு பொண்ணு, ஒரு பையன், அப்புறம் அவரோட ஒய்ஃப், இவங்களோட இருக்காரு. ஒரு நாள் நைட்டு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக எந்த ஹோட்டலில் இருந்து வந்துச்சுன்னு தெரியல, ஏதோ அந்த கோல்டன் லேண்ட்ஸ்கேப் வைப்பர் வந்து இவங்களை அட்டாக் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அட்டாக் பண்ணோடனே இவங்க பயந்துட்டு வெளியே ஓட பார்த்துருக்காங்க. அவங்க ஓடுற இடம் எல்லாமே வந்து பாம்பு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. கிளையிலலாம் இருந்து பாம்பு வருது. இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்புக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் பார்த்தீங்கன்னா கிளை டு கிளை தாவும், அதாவது மரத்துலேருந்து இன்னொரு மரம் தாவும். அந்தளவுக்கு வந்து அதனால வந்து ஃப்ளையிங் பவர் இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி தாவறதுனால தான் சொல்கிறாங்க. அப்படி தாக்கி இவங்களை வந்து நிறைய அப்பயே முடிச்சிருச்சு. அதுக்கப்புறமே வந்து இந்த போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் வந்து அந்த லைட் ஹவுஸ்க்கு வந்து மூடிட்டாங்க. அந்த லைட் ஹவுஸை வந்து எதுக்கு கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து மற்ற கப்பல்லாம் வந்து வர்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த டெத்து நடந்ததுக்கப்புறம் இந்த எந்த ஒரு கப்பல் இங்கே வந்து கப்பலை இந்த பக்கம் வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அபாய ஒரு லைட் ஹவுஸாக தான் மாற்றிட்டாங்க. அதனால இந்த லைட் ஹவுஸ் வந்து இப்போ எந்த ஒரு கப்பல் இங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மட்டும்தான் அங்கே இருக்குது. என்னதான் இந்த 2 டெத் இன்சிடென்ட் வந்து நடந்திருந்தாலும் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஐலாண்ட் வந்து அழிக்கவே முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் லேண்ட்ஸ்கேப் வைப்பர் இருக்குல்ல, இந்த வைப்பர் வந்து இந்த ஐலாண்டில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வைப்பரோட விஷம் வந்து ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது. ஏன்னா இதோட விஷத்தை வச்சு நிறைய மெடிக்கல் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க, மெடிசின்ஸ் தயாரிக்கிறாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு, அப்புறம் ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ், இந்த மாதிரி நிறைய சுகர் பேஷண்ட்டுக்குலாம் வந்து இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதுல இருந்து மெடிசன் எடுக்கிறாங்கிறத சொல்கிறாங்க. அதனால வந்து கண்டிப்பாக இதை அழிக்கவே முடியாதுன்னு சொல்லி கைவிடுறாங்க. இந்த பாம்புகளை வந்து ரொம்ப பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டை வந்து பிரேசில் கவர்மெண்ட் தான் அண்டர்டேக் பண்ணி பராமரிச்சுட்டு வராங்க. அதை பராமரிச்சுட்டு வரதுன்னா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க, யாரும் அந்த பாம்புகளால் வந்து அழிச்சிடக்கூடாதுன்ட்டு. ஏன்னா அதோட மெடிக்கல் சூப்பர் மிஷினால. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு இதை அழிஞ்சிட்டு தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறதுக்காக நிறைய பேர் வந்து இந்த பிரேசில் சிட்டிசன்ஸே வந்து தனியாக அவங்க தன்னார்வத்தோடு வந்து போட்டில் வந்து அந்த ட்ராப்பெல்லாம் செட் பண்ணி இந்த பாம்பை நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் பிளாக் மார்க்கெட்டில் ஆவரேஜாக வந்து $20K, அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் மதிப்புப்படி 16 to 17 லட்ச ரூபா வரும். ஸோ ஈஸியாக பணக்காரன் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பாம்பை நிறைய வந்து ட்ராப் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. கிடைக்கிற பாம்பை எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரையிலேயே இருந்து அந்த தூண்டில் போட்டு பிடிக்கிற மாதிரி. அவங்க உள்ளே இறங்கவே மாட்டாங்க, சேஃபாகவே இருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பாம்பு அங்கே அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி போச்சர்ஸ்னால. அதே மாதிரி லீகலாக வந்து யாருமே இங்கே வந்து அலோவே பண்ணுறது கிடையாது பிரேசில் கவர்மெண்ட். எல்லாமே இல்லீகலாக வந்தால் மட்டும்தான் உண்டு.
அதனால அதே மாதிரி இங்கே ரொம்ப செக்யூரிட்டியும் கிடையாது. பிரேசில் கவர்மெண்ட் வந்து இந்த ஐலாண்டுக்கும் செக்யூரிட்டியாகவும் போடுறது கிடையாது. ஏன்னா இந்த ஐலாண்டே ஒரு செக்யூரிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்போட விஷத்தினால யார் இங்கே போனாலும் திருப்பி வர முடியாது. அதனால அவங்க ரிஸ்க் எடுத்து தான் போறாங்க அப்படிங்கறதுனால யாரும் இதை கண்டுக்கிறதும் கிடையாது. அதனால நிறைய திருட்டு நடக்குது, பாம்பு திருட்டு. அதனால வந்து அஃபிஷியல் ரிசர்ச்சர்ஸ் மட்டும்தான் உள்ள போவாங்க அந்த மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்காக, அந்த வெனமை வச்சு மெடிசன் எடுக்கிறதுக்காக. அப்படி அஃபிஷியல் எடுக்கிற அந்த வெனமோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $50,000 மேலே வரும். அதனால வந்து பிளாக் மார்க்கெட்ல வந்து விற்கிறவங்க வந்து அது பாதி விலைக்கு விற்று பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க. இதுதான் இந்த ஐலாண்டோட கதை. இந்த ஐலாண்டோட ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரி எல்லாமே இதுதான். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல கண்டிப்பா ஒரு ஃப்ரீக் இருப்பாரு. கண்டிப்பா எனக்கு வந்து சாவு மேல பயமே கிடையாது, நான் வந்து எனக்கு வந்து த்ரில் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு வந்து சாவு மேலாம் பயமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கெத்தா பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து இப்போ பாம்பு அவங்களோட யூடியூப் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணீங்கன்னாவே ஒரே பாம்பு ரிலேட்டடாக தான் வரும். அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி யாரும் உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட் இருந்தாங்கன்னா கண்டிப்பா சர்ச் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.